அண்ணே அண்ணனுக்கா? எங்க அண்ணனுக்கு நான் வந்து 2 கார்டும் சேர்த்து காட்டுவேன். இல்ல இல்ல எல்லோ கார்டு தான். அது நல்ல விஷயம் நல்ல தானே. விஷயம் எங்க அண்ணன் இருந்ததுனால தானே வந்து ஆ, பல ரூபங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது. சோ அதனால அண்ணனுக்கு நோ ரெட் கார்டு. அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எவ்வளவு சொத்து தரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சும்மாப்பா, அவர் ஜாலியா சொல்றதுதான்ப்பா. என்னைக்கா இருந்தாலும் வந்து எனக்கு தெரியும் அவரை நான் அண்ணனா தான் பாக்குறேன், அவருக்கு தெரியும் அவர் என்னை தங்கச்சியா தான் பாக்குறாருன்னு. அதனால நீங்களும் வந்து இந்த முகம் இல்லாத கமெண்ட் போடுறவங்க மாதிரி நீங்களும் பேசுறீங்களே. சோஷியல் மீடியால தான் வந்து அப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படியா பேசுவீங்க? பாதி மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க ஊர்லன்றதுனால 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எனக்கு தெரியும்ல, எனக்கு அண்ணன் கூட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு. அண்ணனுக்கும் நான் ஒரு தங்கச்சி தான். மக்கள் இப்ப பல விஷயமா திரிச்சு பேசுவாங்க தான். பட் we know our relationship இல்லையா? ஸோ அதனால பல ரூபங்களை வெளியில கொண்டு வந்ததுக்காக அண்ணனுக்கு என்னைக்குமே எல்லோ கார்டு தான். சூப்பர் சூப்பர். அண்ட் எனக்காக யாரும் வெளியில வரல அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. லவ் யூ திவாகர் அண்ணே. மதுரையில சீக்கிரம் வந்து நம்ம பரோட்டா சாப்பிடுற மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம். ரெட் கார்டு அவருக்கு கிடையாது, அப்ப எதுவுமே இல்ல. வினோத் வந்து நிறைய நேரங்கள்ல இந்த என்ன சொல்றது, கம்மு கிட்ட வந்து பேசும்போது டே அவ இப்படிலாம் ஃபீல் பண்றாடா அப்படின்னு நிறைய புத்திமதி சொன்ன ஒரு ஆள் வினோத்தாவும் இருந்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த போகும்போது வரைக்கும் சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வினோத் கிட்ட ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. போற வரைக்குமே அந்த காஃபி மக்கை வந்து தட்டி விட்டு என்ன 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு 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 ரேஜோட வந்து வந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து அந்த நிதானம் மட்டும் வந்து இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வினோத் அண்ணா இஸ் டெஃபினெட்லி அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். ஒரு ஒரு தங்க மனசுக்காரர் தான். ஆனா அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவருக்கும் என்ன வார்த்தை வருது, என்ன பேசுறது அப்படின்னே தெரியாத ஒரு நபர் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்து ஒரு பார்ஷியலி டபுள் கார்டு வந்து கொடுப்பேன். பட் அவர் வந்து ஒரு 80% வந்து இஸ் அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். வெளியில வந்து பேசுனீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு ஆமா, அவர் நிஜமாலே வெளியில வந்தோனே என்கிட்ட சொன்னது வந்து பாக்கியாவும் வந்து பேசினாங்க. சாரி பாரு, அந்த அந்த டைம்ல வந்து ஒரு கோவத்துல வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வினோத் அண்ணா ரொம்ப சாரிலாம் வந்து கேட்டுக்கிட்டாரு. எஸ் எஸ்.